வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அண்ட் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, கதைக்குள்ளே போவோம். அன்று மருத்துவமனையில் காத்திருந்த நோயாளிகளை பரிசோதித்துவிட்டு மதியம் கிடைத்த இடைவெளியில் உற்சாகத்துடன் வெளியே கிளம்பினான் நிரஞ்சன். விசிலடித்தபடியே காரை வளைத்து சாலையில் திருப்பியவனின் கரங்கள் சிடி பிளேயரை இயக்கியது. ஒரு காதல் என்பது உன் நெஞ்சில் உள்ளது, உன் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி, பெண் பூவே வாய் பேசு, பூங்காற்றாய் நீ வீசு. அழகாக இசைத்து கொண்டிருந்தார் இசைஞானி. காதல் வராதவர்களுக்கும் காதலை வரவழைத்து விடும் குரலில் பாடல் ஒலித்து கொண்டிருக்க இதழ் பிரித்து வசீகரமாய் புன்னகைத்து கொண்டான் நிரஞ்சன். இவ்வளவு உற்சாகமும் புன்னகையும் முகத்தில் கொட்டி கிடக்கிறது என்றால் அவன் தேவதையை பார்க்க போகிறான் என்றுதானே அர்த்தம். கார் சிறிது நேர பயணத்திற்கு பிறகு கயல்விழியின் வீட்டு வாசலின் முன் நின்றது. கார் வந்து நிற்கும் சத்தத்தில் வெளியே வந்து எட்டி பார்த்த மணிகண்டன் மருமகன் வந்திருப்பதை கண்டதும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். வாங்க மாப்பிள்ளை, ஜெயந்தி மாப்பிள்ளை வந்திருக்கிறார் பாரு. உள்ளே அழைத்து சென்று சோபாவில் அமர வைத்தவர் சமையலறையை நோக்கி குரல் கொடுத்தார். தாய்க்கு உதவி செய்தபடி காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்த கயல்விழியின் செவியில் தந்தையின் குரல் விழ மாப்பிள்ளை என்ற வார்த்தையில் அவளது ஒவ்வொரு அணுவும் பரபரப்பில் ஆழ்ந்தது. மாப்பிள்ளை வந்திருக்கிறாரு போல, சீக்கிரம் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. மகளுக்கு உத்தரவிட்டபடி தண்ணீரை எடுத்துக்கொண்டு வெளியே விரைந்தார் ஜெயந்தி. வாங்க மாப்பிள்ளை, வீட்டில் எல்லோரும் சௌக்கியமா? தண்ணீரை நீட்டியவர் அவனிடம் விசாரித்தபடி கணவனின் அருகே சென்று நின்று கொண்டார். எல்லோரும் நல்லா இருக்காங்க அத்தை. அண்ணாந்து சொம்பை வாயில் சரித்தவனின் கண்கள் தன்னவளை தேடித்தான் அலைப்பாய்ந்தது. காஃபியை கலந்து டம்ளரில் ஊற்றியவளுக்கு வெளியே செல்ல ஒரே வெட்கம். வீட்டில்தான் இருக்கிறோம் என்ற நினைவில் மிடியும் டீஷர்ட்டும் அணிந்திருந்தாள். இந்நிலையில் அவன் முன் சென்று நிற்க நாணம் தடுக்க நகத்தை கடித்து துப்பியபடி சமையலறைக்குள்ளேயே நின்றிருந்தாள். இதற்குள் மாப்பிள்ளையின் பார்வையை கவனித்துவிட்ட மணிகண்டன், அம்மா கயல், மாப்பிள்ளை வந்திருக்கிறாரு பாரு என்று குரல் கொடுக்க இதற்கு மேல் இங்கேயே நின்றால் சரிவராது என்ற எண்ணத்துடன் தயங்கி தயங்கி வெளியே வந்தாள். மெல்லிய கொலுசொலி கேட்டு நிமிர்ந்து பார்த்தவனின் புருவங்கள் ஆச்சரியத்தில் மேலேறி இறங்கின. புடவையில் பெரிய பெண்ணாக தெரிந்தவள் இந்த மிடியில் அநியாயத்திற்கு சிறு பெண்ணாக தெரிந்தாள். அவனது பார்வை தலையிலிருந்து கால்வரை அவளை அளவிட்டது. பெரியவர்கள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அவனுக்கு தோன்றவே இல்லை போலும். ஜெயந்தி கொடுத்த தண்ணீர் சொம்பை கையில் வைத்தபடி அடிமேல் அடியெடுத்து வைத்து வருபவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஐயோ, இதென்ன இப்படி பார்க்கிறாரு? அவஸ்தையுடன் நடந்தவள் அவனிடம் வந்து காஃபி டம்ளரை நீட்டினாள். அருகில் வந்து குனிந்து காஃபி என்று அவள் கண் காட்டவும் தான் அவன் சற்று தெளிந்தான். தேங்க்ஸ். புன்னகைத்தபடி சொம்பை டீப்பாயில் வைத்தவன் காஃபியை எடுத்துக்கொண்டான். மாமா, எனக்கு தெரிஞ்ச காலேஜ் பிரின்சிபல் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான். அவர்கிட்ட பேசி கயல்விழிக்கு ஒரு சீட் வாங்கி வச்சிருக்கிறேன். அவள் எந்த கோர்ஸ் படிக்க விரும்புகிறாளோ அந்த கோர்ஸில் ஒரு சீட் அரேஞ்ச் பண்ணி தர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ காலேஜில் கொஞ்சம் வேலை இருக்குது, அவளை அழைச்சிட்டு போகத்தான் வந்தேன் அவன் கூற மணிகண்டன் சற்று தயங்கினார். அடுத்த வருஷம் படிக்க போகட்டுமே மாப்பிள்ளை, இப்போத்தானே ஆப்ரேஷன் முடிஞ்சு தேறி வந்திருக்கிறா. இப்படியே வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தாதான் பிரச்சனை. வெளியில் போய் படிச்சுட்டு வரட்டும் மாமா. இனி அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒரு பேஷண்ட் மாதிரி அவளை ட்ரீட் பண்ணுறதை நிறுத்துங்க. அழுத்தத்துடன் வந்து விழுந்த அவனது குரலை கேட்டு அவர் அமைதியாகிவிட்டார். உங்க பயம் எனக்கு புரியுது. ஆனால் நீங்க இனி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவளை ட்ரீட் பண்ணின டாக்டர் நானே சொல்கிறேன். அவ கொஞ்சம் வெளியே போகணும். அதுதான் அவளுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு நல்லது. அவன் எடுத்து கூற அவரும் தன் பயத்தை விட்டொழித்து சம்மதித்தார். சரிங்க மாப்பிள்ளை, நீங்களே சொன்ன பிறகு எங்களுக்கு என்ன பயம். ஆனால் கல்யாணம் முடிஞ்சு காலேஜ்க்கு போகட்டுமே. இப்போவே காலேஜ் ஸ்டார்ட் ஆகி 3 மாதம் ஆகிடுச்சு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ங்கிறதுனால தான் சீட் கிடச்சிது. இதுக்கு மேலேயும் லேட் பண்ண வேண்டாம் மாமா. இன்றைக்கே நான் கூட்டிகிட்டு போய் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிடுறேன். நாளையிலிருந்தே காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணட்டும் முடிவாக அவன் கூறிவிட மணிகண்டன் மறுக்கவில்லை. போய் ரெடியாகிட்டு வா, கிளம்பலாம். இருவர் பேசுவதையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கயல்விழியிடம் திரும்பி அவன் உரைக்க அவளது பார்வை தந்தையின் மீது படிந்தது. போயிட்டு வாமா. அவர் சம்மதம் அளிக்க கிளம்புவதற்காக அறைக்குள் நுழைந்தாள். தொடரும். மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே. அத்தியாயம் 8. இருவரையும் சுமந்து கொண்டு கார் அந்த சாலையில் விரைந்தது. அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வந்தவனின் பார்வை அவளை மையலுடன் தழுவி தழுவி மீண்டது. கருநீல நிற சுடிதார் அணிந்திருந்தாள். அவள் நிறத்திற்கு வெகு எடுப்பாக இருந்தது. திரும்பி திரும்பி பார்த்தவனின் பார்வையை ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் என்ன என்று வினவிவிட்டாள்.
இல்லை, இதை விட வீட்டில் போட்டிருந்தியே அந்த ட்ரெஸ் தான் சூப்பராக இருந்துச்சு. அவன் கண் சிமிட்ட அவள் முகம் குப்பென்று சிவந்து போனது. அவன் கண் சிமிட்டி சிரிக்கும் போதெல்லாம் அடிவயிற்றில் மூழும் இந்த சுகமான அவஸ்தை அவளுக்கு புதிதாக இருந்தாலும் பிடித்திருந்தது. அது நீங்க வர்றீங்கன்னு தெரிஞ்சிருந்தா சுடிதார் போட்டிருப்பேன். தலையை குனிந்து கொண்டவளுக்கு வீட்டில் அவன் பார்த்த பார்வை நினைவுக்கு வந்து போனது. ஏன், நீ அப்படியே இரு, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு கூறியவன் சாலையில் கவனமானான். சரி, என்ன கோர்ஸ் படிக்க விருப்பம்? காமர்ஸ், சிஏ எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. சூப்பர், நல்ல டெசிஷன் தான். கோச்சிங் கிளாஸ் போனால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். பட் இப்போதைக்கு காலேஜில் சேர்ந்து கோர்ஸ் முடி. கோச்சிங் கிளாஸ் போகிறத பற்றி இன்னும் கொஞ்ச நாள் போய் முடிவெடுத்துக்கலாம். ரொம்பவும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம், புரியுது தானே? மறுப்பை கூட மிக மிக இதமாக கூறியவனை அவளுக்கு மிகவும் பிடித்து போனது. சில மணி நேர பயணங்களில் கல்லூரிக்கு வந்துவிட்டனர். தாளாளர் தெரிந்தவர் என்பதால் வேலைகள் ஜரூராக நடந்தன. விண்ணப்ப படிவம் முதற்கொண்டு முதல்வர் அறையை தேடி வர அங்கிருந்தபடியே அனைத்தையும் நிரப்பிக் கொடுத்தாள் கயல்விழி. பணத்தை அவன்தான் கட்டினான். அப்பொழுதுதான் ஃபீஸ் நினைவே வர அப்பாவிடம் வாங்கி வந்திருக்கலாம் என எண்ணிக்கொண்டாள். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு நாளைக்கே கூட உன் ஒய்ஃப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். முதல்வர் நிரஞ்சனிடம் கை குலுக்க, தேங்க்யூ அங்கிள். அவரிடம் விடைபெற்று வெளியே வந்து காரில் ஏறினர். உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே காலேஜ் பஸ் வரும். மேரேஜ் வரைக்கும் காலேஜ் பஸ்ஸில் போயிட்டு வந்துக்கோம். கல்யாணத்துக்கு பிறகு நானே ட்ராப் பண்ணி பிக்கப் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டிலிருந்து இந்த காலேஜ் பக்கம்தான். அவளிடம் கூறியபடியே காரை கிளப்பினான். அவளோ ஏறி அமர்ந்ததும் முதல் வேலையாக, பில் கொடுங்க, அப்பா கிட்ட பணம் வாங்கி தர்றேன் என்றாள். காரை கிளப்ப போனவன் நிறுத்திவிட்டு அவளை நோக்கினான். பணமா? எதுக்கு? சட்டென்று முகம் மாறிவிட புருவங்கள் நெறிந்து பார்வை அவளை துளைத்தது. அவளுக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. இல்லை, காலேஜ்க்கு ஃபீஸ். அவள் இழுக்க, அடுத்த மாதம் இந்நேரம் நமக்கு கல்யாணம் ஆகியிருக்கும். உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறது நான் தான். அந்த நினைப்பு உனக்கு இருக்குதா? அவனது குரல் கடினமாக வந்தது. அவள் எதுவும் பேசவில்லை, தலையை குனிந்து கொண்டாள். லுக் கயல்விழி, இனி நாம் 2 பேரும் ஒரே பாதையில் நடக்க போகிறோம். எனக்கு தேவையானதை நீ பார்த்துக்கணும், உனக்கு தேவையானதை நான் பார்த்துக்குவேன். இப்படி பணம் அப்பா கிட்ட வாங்கி தர்றேன், அம்மா கிட்ட வாங்கி தர்றேன்னு என்னை எரிச்சல் படுத்தாதே. மிக மிக அமைதியாகத்தான் கூறினான். ஆனால் அதில் ஒளிந்திருந்த எரிச்சல் அவளுக்கு புரியாமல் இல்லை. சாரி. மெல்லிய குரலில் அவள் மன்னிப்பு வேண்ட, தாமரையாய் தலை கவிழ்ந்திருந்தவளின் தோற்றம் அவனது சிறு கோபத்தை விரட்டி அடித்திருந்தது. இட்ஸ் ஓகே, லீவ் இட். காரை கிளப்பியவன் சென்று நிறுத்தியது என்னவோ ஒரு பெரிய மாலின் முன்னால்தான். இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம்? பிரம்மாண்டமாய் நிமிர்ந்திருந்த அடுக்குமாடி கட்டிடத்தை பார்த்தபடி வினவினாள் அவள். நாளையிலிருந்து காலேஜ் போக போறையில ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் வா. சீட் பெல்ட்டை விடுவித்தபடி இறங்கினான் நிரஞ்சன். வேண்டாம். வாய்வரை வந்துவிட்ட வார்த்தைகளை மீண்டும் உள்ளே தள்ளி அனுப்பியவள் ஒன்றும் பேசாமல் இறங்கி அவனுடன் நடந்தாள். இயல்பாக அவள் கரத்தை பற்றி கொண்டான். அவளுக்குத்தான் ஒரு மாதிரி வியர்த்து விறுவிறுத்து போனது. அப்படியே நின்று விட்டவளை திரும்பி பார்த்தவன் என்னாச்சு என்பதாய் புருவம் உயர்த்த, கையை விடுங்களேன். அவளுக்கு சொல்ல விருப்பம்தான். சற்று முன்தான் கோபத்தை காட்டியிருந்தவனிடம் சொல்லவும் தயக்கம். எச்சில் கூட்டி விழுங்கிக் கொண்டவள் அப்படியே நின்றிருந்தாள். போகலாம் வா. கரத்தை பற்றி அவன் இழுக்க மறுபேச்சு பேசாமல் இணைந்து நடந்தாள். இருந்தாலும் கவனம் முழுவதும் அவனுடன் பிணைந்திருந்த கரத்தின் மேலேயே இருக்க, ஐயோ, இவர் இந்த கையை விட்டால் பரவாயில்லை. நினைத்தபடியே அவன் இழுப்பிற்கு சென்றாள். ஒரு கடைக்குள் நுழைந்தவன், உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ என்றபடி கரத்தை விட, அப்பாடா, நிம்மதி பெருமூச்சு விட்டவளாய் உடைகளை பார்க்க விரைந்தாள். ஏதோ ஃபோன் பேசிவிட்டு வந்தவன் 2 உடையை கையில் வைத்து கொண்டு திணறிக் கொண்டிருந்தவளை நோக்கி நடந்தான். என்னாச்சு? இது 2ல் எது எடுக்கட்டும்? அவனிடம் உடை தேர்வை கேட்கும் அளவிற்கு ஏதோ சற்று முன்னேறியிருந்தாள். 2யுமே எடுத்துக்கோ. அவன் இலகுவாக பதில் கூறிவிட்டு மேலும் உடைகளை ஆராய ஆரம்பிக்க, 2ம் வேண்டாம், ஏதாவது 1 போதும் என்றவளை பட்டென்று நிமிர்ந்து நோக்கினான். கயல்விழி, காலேஜ்க்கு நிறைய ட்ரெஸ் தேவைப்படும், பேசாம எடுத்து வை. சிறு அதட்டல் போட்டவன் அவள் மறுக்க மறுக்க நிறைய உடைகளை வாங்கி குவித்துவிட்டுத்தான் ஓய்ந்தான். இன்னும் ஏதாவது வேணுமா? பில் போட அனுப்பிவிட்டு அவன் வினவ, இதுவே ஜாஸ்தி. விழிகளை உருட்டியவளை காண தெவிட்டவில்லை அவனுக்கு. சிரித்தபடி திரும்பியவனின் பார்வை ஓரமாக பொம்மைக்கு போடப்பட்டிருந்த ஒரு இரவு உடையின் மேல் படிந்தது. பார்த்தவுடனேயே அவனுக்கு பிடித்து விட்டது. உதடுகளில் ரகசிய புன்னகை மலர அங்கிருந்த பெண்ணை அழைத்து அந்த உடையையும் பில் போடச் சொன்னான். அரைக்குறையாக இருந்த அந்த உடையை பார்த்தவளுக்கு அதிர்ச்சி. இது எதுக்கு? உனக்குத்தான். அவன் கண்ணை சுமிட்ட, ஐய, நான் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன். காதில் அணிந்திருந்த ஜிமிக்கியாட தலையசைத்தவளை ரசனையுடன் அளவிட்டவன், இப்போ போட வேண்டாம், நம்ம மேரேஜ்க்கு பிறகு நம்ம ரூமில் போட்டுக்கோ.
ரகசிய குரலில் கூறிவிட்டு பணம் கட்ட சென்றுவிட அவளோ விழிகள் தெரித்து விடுவதைப் போல் ஸ்தம்பித்து நின்றாள். இதயம் வேக வேகமாக துடித்து கொண்டது. கடவுளே, இதை எப்படி மறந்தேன்? கல்யாணம்னா 2 பேரும் ஒரே ரூம்ல தங்க வேண்டியிருக்கும். என்னால எப்படி முடியும்? ஏசியின் குளிரையும் மீறி அவளுக்கு வியர்க்க ஆரம்பித்தது. கயல்விழி, போகலாம். பணத்தை கட்டிவிட்டு கை நிறைய பைகளுடன் அவளை அழைத்தான் நிரஞ்சன். அப்போதைக்கு அந்த நினைவிலிருந்து வெளியே வந்தவள் அவனுடன் இணைந்து நடந்தாள். மனம் குழம்பி போய் கிடந்தது. ஜூஸ் குடிச்சிட்டு போகலாமா? கேட்டவன் அவள் சரி என்பதற்கு முன்பாகவே அருகிலிருந்த ஜூஸ் கடைக்குள் நுழைந்து விட்டான். உனக்கென்ன வேணும்? ஆப்பிள் ஜூஸ். 2 ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வாங்க. பேரரிடம் உரைத்தவன் அவள் முகத்தை அப்பொழுதுதான் கவனித்தான். என்னாச்சு? ஏன் திடீர்னு டல்லாகிட்ட? முயன்று புன்னகையை வரவழைத்தவள், ஒன்றுமில்ல, நாளைக்கு காலேஜ் போகணுமல்ல, அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறேன் என்று சமாளித்தாள். ஜூஸ் வர இருவரும் குடித்துவிட்டு கிளம்பினர். அப்படியே உன்னை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடணும் போல இருக்கு. ஐ ரியலி மிஸ் யூ. அவன் பேசிய காதல் வார்த்தைகளில் அவளால் லயிக்க முடியவில்லை. மனம் முழுவதும் திருமணத்திற்கு பிறகான வாழ்க்கையிலேயே தடுமாற்றத்துடன் மையம் கொண்டிருந்தது. வீடும் வந்துவிட இறங்க போனவளிடம் ஆல் தி பெஸ்ட் என்று கை நீட்டினான். கேள்வியுடன் நோக்கியவளிடம், நாளைக்கு காலேஜ் போக போறாயில்ல, அதுக்கு தான் ஆல் தி பெஸ்ட் என்று கூறி புன்னகைக்க, தேங்க்ஸ். தன் கரத்தை அவனுடன் சேர்த்தாள். ஆளுமையான ஆண்மையின் கரத்திற்குள் சிட்டுக்குருவி போல் அழகாக புதைந்திருந்தது அவளது வெண்பிஞ்சு கரம். அவனுக்கு அவள் கரத்தை விட மனமே இல்லை. லவ் யூ பேபி. முணுமுணுத்தவன் அவள் கரத்தை தன் உதட்டுக்கு எடுத்துச் சென்று முத்தமிட்டு விட்டான். விரல்களில் ஆழமாக புதைந்த அவனது உதடுகள், சூடான ஈர முத்தம். வெட்கத்தில் குழைந்து மேனி பாகாய் உருகியிருக்க வேண்டும். மாறாக பெண்ணவளின் மனம் பதட்டத்தில் நடுங்கியது. நெற்றியில் குட்டி குட்டியாய் வியர்வை துளிகள் அரும்பிவிட சட்டென கண்கள் கூட கலங்கிவிட்டது. அவன் பிடியிலிருந்து கரத்தை உருவ முயன்றாள். அவளால் முடியவே இல்லை. அவன்தான் இறுக்கமாக பிடித்திருந்தானே. வெறும் முத்தத்துடன் மட்டும்தான் நிறுத்திக்கொள்ள நினைத்தான். ஆனால் காதல் கொண்ட மனம் அவன் பேச்சை மீறி தறிக்கெட்டு பாய அவனது விரல்கள் மென்மையாய் அவள் கரத்தை கீழிருந்து மேலாக வருடிவிட்டது. மேனி தூக்கி போட மனமோ அலறியது. அதிர்ச்சியுடன் விழிகளை விரித்து அவனை பார்க்க அவன் கண்களில் இன்று தெரித்த மோகம் அவளுக்கு பயத்தைத்தான் கொடுத்தது. முழு பலத்தையும் திரட்டி தன் கரத்தை அவன் பிடியிலிருந்து உருவிக்கொண்டவள் காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள் ஓடினாள். ஹே! அவனது அழைப்பு எதுவும் அவள் காதில் விழவில்லை. வெட்கப்பட்டு ஓடுகிறாள் என்று அவன் நினைத்து கொண்டான். பின் சீட்டிலிருந்த துணிப்பைகளை எடுத்துக்கொண்டு அவளை பின்தொடர்ந்தான். ஓடி வந்து தனது அறைக்குள் புகுந்து கொண்ட மகளை கவனித்த மணிகண்டனும் ஜெயந்தியும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். பின்னாலேயே கை நிறைய பைகளுடன் உள்ளே நுழைந்த நிரஞ்சனிடம் இருந்து அனைத்தையும் வாங்கி வைத்தார் மணிகண்டன். எதுக்கு மாப்பிள்ளை இவ்வளவு? அவகிட்ட ஏற்கனவே நிறைய ட்ரெஸ் இருக்குது, சங்கடத்துடன் கூறினார் ஜெயந்தி. இருக்கட்டும் அத்தை, நாளையிலிருந்து காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டா நிறைய ட்ரெஸ் தேவைப்படும் கூறியவன் இருவரிடமும் விடைபெற்று கிளம்பிவிட்டான்.